ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த சாப்பாடெல்லாம் சரியில்லைம்மா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எனக்கு தெரியுது. ஆனால் இந்த சாப்பாடு நம்மளுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னோடனே, நான் என்னம்மா பண்ணுறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தானே நம்ம செய்ய முடியும். அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஓரளவு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு தேவையான சாப்பாடெலாம் எனக்கு செய்ய தெரியுமா அப்படின்னதுக்கு, அதுக்கப்புறம் அண்ணன் ஃபோன் அடிச்சிச்சு. என்னம்மா நாளைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னோடனே, அதுக்கு நான் கேட்டேன், எப்பா நீ வர்றதெல்லாம் சரிதான்ப்பா, 4-5 பேர் வராங்கங்கிறீங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது, அவங்க சாப்பிட்றதெல்லாம் இங்கே உள்ள சாப்பாடெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசினேன். அதுக்கப்புறம் அதுக்கு அண்ணன் சொன்னார், அதெல்லாம் அவனுங்க எதிர்பார்க்க மாட்டானுங்கம்மா, பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, பக்கத்தில் போயிட்டு ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு தான் வரானுங்க, ஒரு 2 நாள் தான் நம்ம வீட்டில் தங்குவானுங்க, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு அவனுங்க வேறு ஊருக்கு போயிடுவானுங்க அப்படின்னோடனே, சரி அப்போனா நீ வர சொல்லுப்பா, இருந்தாலும் நீ அம்மாவை அப்புறம் கோச்சிக்க கூடாது, நான் சரியாக சமைக்கலை பண்ணலைன்னா என்ன நீ எதுவும் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே, இல்லைப்பா உனக்கு நான் சொல்கிறது புரியாது, நான் நல்ல விஷயத்துக்காக தான் இது பண்ணுறேன், இருந்தாலும் நம்மளுக்கு நாளைக்கு உனக்கு அது ஒரு குறையாக இது பண்ணக்கூடாது பாரு, அதுக்காக நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா, நீ அதை நினச்செல்லாம் ஒன்றும் நீ கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அவனுங்க நல்ல பசங்க, எல்லாருமே எதுவும் புரிஞ்சுக்கிறக்கூடிய ஆளுங்க தான், அதனால் நீ எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லம்மா அப்படின்னோடனே, சரி அப்போனா நீ வந்துருப்பா, காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் நைட்டு கிளம்பிடுவோம்மா, ஒரு 11 மணிக்கு கிளம்புனோன்னா, விடிய காலையிலலாம் ஒரு 7-8 மணிக்கெலாம் 7 மணிக்கெலாம் வந்துடுவோம், நீ காலைல டிஃபன் மட்டும் நார்மலாக இட்லி அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வைம்மா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு நான் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க, இவன் இப்படி சொல்கிறான், ஆனால் வர்ற பசங்க எப்படி இது பண்ணிக்கிறானுங்கன்னு தெரியலம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுமா, அண்ணன் தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம வீட்டு சூழ்நிலைலாம் தெரியும், ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாலா அண்ணா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க தானே, அதனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வீடு என்ன மாதிரி, எப்படி வசதி கம்மி தான் அப்படிங்கிறது தெரியும், அண்ணன் படித்து தான் அந்தளவுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குது, இனிமேல் தான் கொஞ்சம் வீடெல்லாம் நம்ம கட்டணுங்கிறது அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னோடனே, இப்போ இருக்கிற இதே ஓரளவு வசதி தானே இருக்குது, ரூமெல்லாம் அவங்க தங்குறதுக்கெலாம் தான் தனியாக எடுத்திருக்கேன், அதில் தங்கிக்குவாங்க, அதில் தான் ஃபேனு ஏர் கூலர் எல்லாமே இருக்குது, வந்தால் கூட அவங்க அதில் 4 பேர் தானே, எல்லாம் தங்குற அளவுக்கு பெரிய ரூம் தான் அது, நீ அதை நினச்சி ஒன்றும் இது பண்ணிக்காத, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் மனசு கவலையாக இருக்குது, அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றதெல்லாம் இங்கே நம்ம பண்ண முடியுமோ செய்யுதோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்ட்டு இருக்குமா அப்படின்னோடனே, அதெல்லாம் நினைக்காதம்மா, வர்றவங்க அதெல்லாம் நினைக்காதுங்க, நீங்களாம் எதையாச்சும் போட்டு மனசை போட்டு நீங்கள் ஒன்றும் குழப்பிட்டு இருக்க தேவையில்ல, எது நடக்கணுன்னு இருக்கோ அது நல்லபடியாக இதாகும், நீங்கள் எதையும் யோசிக்காதீங்கம்மா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாளே காலையில் வந்திருந்தாங்க, வந்ததுக்கப்புறம் டிஃபனை எல்லாமே அம்மா இது பண்ணிவிட்டு, எல்லாருமே அம்மா பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, என்ன சொல்ல போகிறாங்களோன்னு, ஆனால் வந்த பசங்க எல்லா அண்ணன்களுக்குமே அம்மாவோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னோடனே, சரி அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் ஒரு ஊருக்கு கிளம்பலான்னு நினச்ச பசங்க எல்லாருமே, உங்கள் சாப்பாட்டுனாலே நாங்கள் இன்னும் 2 நாள் இருந்துட்டு தான் போகணும் போல இருக்குது அப்படின்னோடனே, மறுநாள் எல்லாமே நான்வெஜ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி, அவங்க நிறைய மிளகு இதெல்லாம் வச்சு அம்மா செமையாக நிறைய சமைப்பாங்க, அது மாதிரி ஒரு நாள் சமைமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு எல்லாேருக்கும் சமைச்சு கொடுத்தோன்னே, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தானுங்க, ஏன்னா நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் டவுனில் இது பண்ணதுனால, கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதுங்கிறது உங்கள் வீட்டில் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நாங்களும் அதை தான் எதிர்பார்த்தோம், எங்களுக்கும் அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே,
இப்போ புரியுதா நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் என் ஊரை அடிக்கடி பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு இப்போ தெரியுதாடா ராம் அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு புரியுதுடா, எனக்கு இப்போ தான் தெரியுது நீ ஏன் உங்கள் ஊரை அடிக்கடி எங்கள் ஊரில் மாதிரி சாப்பாடு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு எதுக்கு நீ சொல்லிகிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்கங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து எல்லா விஷயமே புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, பார்ப்போம் எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணும் செய்யணும் அப்படின்னா ஒரு முன்னேற்றங்கிறதுக்கான இதுங்கிறது இங்கே கரெக்டாக இருக்குது. நீ சொல்கிற மாதிரி எனக்கும் புரியுது, உன்னோட இது எல்லாமே புரியுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இனிமேல் நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம நகத்தை பார்க்கணும் எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் ஒருத்தர் சொன்னால், இந்த இடத்துல இடம்லாம் எவ்வளோடா ரேட் இருக்கும்? ஓரளவு கம்மியாக தான் இருக்கும்டா, நம்ம ஓரளவு இருக்காது. எனக்கு இங்கே வந்து ஒரு பண்ணை மாதிரி அமைக்கணும், எல்லாமே பூச்செடி எல்லாமே வச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு பண்ணை மாதிரி அமைக்கிறதுக்கு இது பண்ணணும் அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பக்கத்துலேயே ஏதாச்சும் லேண்ட் வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் அதை எப்படி என்னன்ட்டுங்கிற மாதிரி பார்ப்போம்டா.